ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கூட அடியும் பிடிக்காமல் குழையாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜீரக சம்பாவில் இல்லை பாஸ்மதி அரிசியில் செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சம் நெய்யும் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கடுகும் போட்டு தாளிச்சிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சும்மா ஒரு 10 இலை புதினா இலையும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா மசிய வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா மசிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூனில் தான் இவ்வளவும் போடணும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி. 400 கிராம் சாப்பாட்டு அரிசிக்கு 800 கிராம் தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க சாப்பாட்டு அரிசியை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சீரக சம்பா இல்லை பாஸ்மதி அரிசி சேர்க்குறீங்கன்னா 1க்கு 1.25 அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் சாப்பாட்டு அரிசி செய்கிறேன்றதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கால்குலேஷன் வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் போடாமல் மூடி வச்சுட்டு இந்த அளவு தண்ணி சுண்டி வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்தளவு சுண்டி வந்திருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் சாதம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது மூடியில் நல்லா விசில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா சாப்பாட்டு அரிசி உதிரி உதிரியாக கரெக்டாக வெந்திருக்குங்க. ஸோ 2 விசில் வச்சுட்டேன் நான். வச்ச பிறகு ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் குழையாமல் வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொன்ன ரேஷியோவில் நான் சொன்ன மசாலாஸ் எல்லாம் நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.